வாங்கடா வெள்ளை பூண்டு வெங்காயம். டேய் எந்தெந்த ரூம்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாஸ் முத மாடியில இடது பக்கம், 2வது ரூம்ல மாயா, முதல் ரூம்ல மாதவி, வலது பக்கம் ஈஸ்வரி படுத்திருக்கா. வேலைக்காரி அவ வெரண்டால படுத்திருக்கா. போட்டோ எங்க இருக்குன்னு பாத்துட்டு வாங்கடா. பொம்பளை எங்க படுத்திருக்கான்னு பாத்துட்டு வந்திருக்கீங்க. என் பாட்டியோட கடந்த கால போட்டோல தான் என்னோட எதிர்காலமே அடங்கி இருக்கு. நானும் இந்த அரண்மனையோட வாரிசுன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஆதாரம் அதான்டா. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்டா. என்னடா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? படுங்கடா. என்ன மூஞ்சில ஒரு 3/4 கிலோ குறையுது? நீசி ட்ரிம் பண்ணிட்டல்ல. அதுக்கு ஏன் இங்க வந்து படுக்கிறீங்க முதலாளி? மடையா, நான் முதலாளி இல்லடா. உங்களை மாதிரி நானும் ஒரு தொழிலாளி தான். அவனுக்கு தான் மண்டல் அடிபட்டு மரக்கணிச்சுன்னு தெரியும்ல. அதான் மீசியை ட்ரிம் பண்ணிட்டு யூத் ஆயிட்டான். இவெல்லாம் யூத்தாடா சூ. டேய் படுங்கடா. பாலி இருக்கி பழமி இருக்கி ஈஸ்வரி, ஐ அம் பேக். எல்லாரும் காதலிச்சு பைத்தியமாவாங்க. இவனா பைத்தியமாயிட்டு காதலிக்கிறான். டேய் வாங்க நம்ம வேலைய பார்க்கலாம். ஈஸ்வரி என்னையா உனக்கு பிடிக்குமேன்னு மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் மிட் நைட் மசாலா. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி லூசுங்க கண்ணுக்கு எல்லாம் லூசா தான் தெரியும். எனக்கு பால் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் படுப்பா. ஈஸ்வரி என்னையா இப்ப நீ இந்த பாலை குடிக்கல, என் கழுத்தை நானே அறுத்துக்குடிச்சு தொலைக்கிறேன் கூட. சீக்கிரம் குடி, அடுத்தது பேபி கான் பாய்ச்சல் கிடையாது. என்னாச்சு? பால்ல சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? கொண்டா. நல்லா தானே இருக்கு. மக்கு என் உதடு பட்டுச்சுல, அத உனக்கு இனிப்பா இருக்கு. நீ சீனி போட்டு கொண்டு வா, நான் குடிக்கிறேன். ஐயா இந்த கிறுக்கங்கிட்ட மாட்டினா எனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். எஸ்கேப். முதலாளி எங்களை மன்னிச்சிடுங்க முதலாளி. நான் முன்ன மாதிரி திருட இல்லை, இப்ப திருந்திட்டேன் முதலாளி. முதலாளி முதலாளி என்னதான் ராங் ரூட்ல ஜமீன் ஜல்சா பண்ணியிருந்தாலும் ஒரு வகையில பார்த்தா நானும் ஜமீனோட வம்சாவளி தான் முதலாளி. இது சத்தியம் முதலாளி, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க முதலாளி. ஐயோ முதலாளி, தாத்தா பண்ண தப்புக்கு நீங்க ஏன் தள்ள முட்டிக்கிறீங்க? ஜாக்கெட் பிட்டு வைக்கிறவனே சைட்ல ஒரு பிட்டு வச்சுக்கிறான். இவ்வளோ பெரிய ஜமீனு என் பாட்டியை வச்சுக்கிறதுல என்ன முதலாளி தப்பு இருக்கு? பாஸ் ஒரு நிமிஷம். என்ன ரிமோட் கார் மாதிரி திருப்பி விடுறான்? பாஸ் அந்த ஆளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. ஜமீனுக்கு வந்த சோதனை பாத்தியா? இந்த வியாதி வர கொடுத்து வச்சிருக்கணும். தூக்கத்தில் நடக்கிறவனுக்கு சுகரே வராது பாஸ். உண்மையாவடா சொல்ற? ஆமா, தினம் 2 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்குன்னா ராத்திரி பூரா நடக்கிறவனுக்கு சுகர் எப்படி வரும்? அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். போய் போட்டோ எடுத்து போ. யாருமே இல்லாம யார் கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் புருஷனுக்கு பயந்துதா. அந்த கர்மம் பிடிச்சவனுக்கு கண்ட நேரத்துல எல்லாம் காதல் வருது. என்னால உச்சி கூட போக முடியல. பத்தாவதுக்கு பாத்ரூம் சவுத்துல சாக்பீஸ்ல என் முகத்தை வரைஞ்சு ஐ லவ் யூன்னு எழுதி வச்சுட்டு ஓடுறாப்பா. பாத்ரூம்ல கிருணி பழத்தை கீறி வச்ச மாதிரி அசிங்கமா ஒரு மூஞ்சி இருந்துச்சு. உங்க மூஞ்சி தானே அது? அப்பா அப்பா அப்பா. என்னம்மா இந்த நேரத்துல? நான் எங்க அப்பாவை தேடி வந்தேன். நம்ம 2 பேருக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா? நீ உங்க அப்பாவை தேடி வந்திருக்க, நான் எங்க அம்மாவை தேடி வந்திருக்கேன். என் பையன் கவிதையா பேசி கணக்கு பண்றப்பா. புள்ள கடலை போறத பார்த்து பூரிச்சு போன ஆத்தால இப்பதான் பாக்குறேன். அப்பா மாயா ஒரு நிமிஷம். நம்ம அப்பா அம்மாவை தேடுறதை விட்டுட்டு நம்ம எப்போ அப்பா அம்மாவன்றத பத்தி பேசுவோமா? அரைஞ்ச அறையில உன் பையனுக்கு பக்கவாதமே வந்துடும் போல. நீ என்னடா கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க? அடி வாங்குறதுல அப்படியே அவங்க அப்பா நான் உரிச்சு வச்சிருக்கேன். அங்கிள் இவனை கண்டிச்சு வைங்க, ரொம்ப பேடா பிஹேவ் பண்றான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஆமா தம்பி யார் ஜமீனுக்கு சொந்தமா? சொந்த பையனே சொந்தக்கார பையனான்னு கேக்குறான். உன்ற புருஷன் சுத்த சூனியமாயிட்டான். ஐயோ வாசலே வச்சே கண்டுபிடிச்சிட்டானே. ஓடிரணும். இந்த சப்பி போட்ட சப்போட்டா தான் ஒரு காலத்துல ஜமீனோட லங்கோட்டாவா இருந்திருப்பான். இவனை கிளறணும், கிளவி பத்தின எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். நானும் பாக்குறேன் கொஞ்ச நாளா ஈஸ்வரிய ரொம்ப தான் ஈஸ்வர. எனக்கு ஈஸ்வரிக்கு நடுவுல என்ன காவா ஓடுதா? இல்ல ஒரு லவ். பெரிய ஐயாக்கு இந்த மேட்டர் தெரியுமா? ஐயோ தெரியாதுப்பா, தெரிஞ்சா கொன்னே போட்டுருவான். நான் சொல்லிட்டா? ஐயோ சொல்லாதப்பா சொல்லாதப்பா. இந்த விஷயத்தை நான் லீக் அவுட் பண்ண கூடாதுன்னா நான் கேட்கிற மேட்டர் நீ ஓபன் பண்ணும். என்னது? பெரிய ஜமீனு முக்கியமான விஷயத்தெல்லாம் எந்த இடத்துல வைப்ப? அந்த மாடியில காட்டெருமை தலை இருக்குல்ல, அது கழுத்து கீழே உள்ள பெட்டியில ஒளிச்சு வைப்பேன். அந்த காட்டெருமை அதனுடைய ரகசியத்தெல்லாம் இன்னொரு காட்டெருமை கழுத்து கீழே வச்சிருக்கேன். இப்பவே ஒரு சின்ன என்னடா நான் ஈஸ்வரி அடையறதுக்கு ஒரு வழி சொல்லி பேசாம ஈஸ்வரி பண்ணி உனக்கே கட்டி வச்சுருவாங்க. அதெல்லாம் நடக்குமா? இந்த பாடி கொஞ்சம் கஷ்டம் தான். நான் ரேப்ப சொல்லப்பா, கல்யாணத்தை சொல்றேன். இதுவே நடந்துருச்சுன்னா அதெல்லாம் அசால்ட்டா நடக்கும்.
என்னடா போட்டோ ஸ்டுடியோ மாதிரி இவ்வளவு போட்டோ இருக்குது? பாஸ் உங்க ஆயா மாதிரி பொட்டில ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. அதுக்காக எங்க ஆயா நீ ஐட்டம் சொல்லுவியா? எருமை தெரா. பாஸ் கிடைச்சிருச்சு. குரா, இது எங்க ஆயா மாதிரி இல்லையடா. அது உங்க ஆயா இல்ல பாஸ், என் ஆயா. அப்ப உங்க ஆயா ஐட்டம் தானே? அப்படிதான் தெரியுது. அப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரே தாத்தாவா? போடாங்க தாத்தாவா? ஊர்ல இருக்கிற எல்லா ஆயாவையும் ஐட்டம் ஆக்கி வச்சிருக்கிறான். ரொம்ப கலர்னோ ஊரே நமக்கு பங்காளி முறையாகும். அப்புறம் அரண்மனையை பிரிச்சா ஷேர் இல்ல, ஒரு செங்கல் கூட நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா பாஸ்? நம்ம எங்கடா கஷ்டப்பட்டோம்? நம்ம ஆயாங்க தானே கஷ்டப்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி. உன்னை கற்பழிச்சாதான் உங்க அண்ணன் மனசுல இருக்கிற ஆணவத்தை அழிக்க முடியும். என்னத்த பாக்குறான்? பொம்மைய பார்த்து மூட ஏத்திக்கிட்டானே. நான் நாள் போட்டனே, இப்ப நீதான். ஏ பாப்பா, அங்க யார் கூட விளையாடுற? அக்கா கூட தான். அக்காவா? யாரையும் காணோம். லூசு லூசு, அக்கா முன்னாடி தானே இருக்கு. நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? எங்க உங்க அக்காவை விளையாட சொல்லு பாப்போம். அக்கா விளையாடுக்கா. என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான்? என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? என்ன முதலாளி, சத்தம்? நம்ம பையன்தான். ஓட்டையை பார்த்தால பயத்துல ஓன்னு கத்துவான். இவ்வளவு பெரிய கோட்டையை பார்த்திருக்கான்ல, அதை கத்தின்னு ஓடுறான். நீ ஏன் அப்படி அண்டவரோட நிக்கிற? அது வந்து ஈஸ்வரி என்னமாச்சு சொல்லு, என்னாச்சு? என்னன்னு நான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. ஈஸ்வரி அம்மாவை கெடுத்துட்டா அவங்களை எனக்கே கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு ஒரு நப்பாசியில முயற்சி பண்ண. ஆனா ஒண்ணு நடக்கல. இப்ப அவர் என் புருஷன். இப்ப அவன் புருஷன் இல்லம்மா, இந்த வீட்டு வேலைக்காரன். என் கண்ட மண்ணை தூவி உன்னை எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணிருக்கானு எனக்கு இப்பதானே தெரியுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, இப்ப கிடைச்சு